மற்றவர்கள் ஏமாற்றும் விளையாட்டில் நீ நேர்மையாக விளையாடாதே. நரிகளின் உலகில் ஆடாக இருக்காதே. கேள், இன்று நான் சொல்வதை யாரும் சொல்ல தைரியப்படுவதில்லை. ஆனால் நான் சொல்வேன். ஏனென்றால் உண்மை எப்போதும் வலிக்கும். நீ காதலித்தாய், நம்பினாய், எல்லாவற்றையும் கொடுத்தாய். உன் நேரம், உன் பணம், உன் மனம், உன் ஆத்மா. அவள் என்ன செய்தாள்? புன்னகைத்தாள், வாங்கிக் கொண்டாள், போய்விட்டாள். இது உன் கதை மட்டுமல்ல, இது உலகெங்கும் ஆண்களின் கதை. ஏன் இப்படி நடக்கிறது? ஏனென்றால் நீ விதிகளை தெரியாமல் விளையாடினாய். இன்று அந்த விதிகளை சொல்கிறேன். முதல் உண்மை: பலவீனம் காட்டினால் மதிப்பு போகும். நீ அழுதாய், நீ கெஞ்சினாய், நீ தேவைப்படுவதை காட்டினாய். அந்த நிமிடம் நீ தோற்றாய். மார்க்சியல்லி சொன்னார், தேவையில்லாதவனை யாரும் மதிக்க மாட்டார்கள், தேவையுள்ளவனை எல்லாரும் பயன்படுத்துவார்கள். உன் உணர்ச்சிகளை காட்டாதே. உன் தேவையை மறை. மர்மமாக இரு, தூரமாக இரு. இரண்டாவது உண்மை: அவள் வார்த்தைகளை நம்பாதே, செயல்களை மட்டும் பார். அவள் சொல்வாள், உன்னை மட்டுமே நேசிக்கிறேன். அவள் செய்வாள், வேறொருவனிடம் சிரிப்பாள். அவள் சொல்வாள், நீ மட்டுமே போதும். அவள் செய்வாள், உன் கவனம் குறைந்தவுடன் மறைவாள். வார்த்தைகள் மலிவானவை, செயல்கள் உண்மையானவை. இனிமேல் ஒரே ஒரு விதி: அவள் என்ன சொல்கிறாள் என்று கேட்காதே, அவள் என்ன செய்கிறாள் என்று மட்டும் பார். மூன்றாவது உண்மை: உன்னை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களிடம் உன் மதிப்பை நீயே குறைத்துக் கொள்கிறாய். அவள் மெசேஜுக்கு நீ உடனே ரிப்ளை பண்ற. அவள் கூப்பிடும்போது நீ ஓடுகிறாய். அவள் சொல்வதையெல்லாம் நீ கேட்கிறாய். இதை அன்பு என்று நினைக்கிறாய். இல்லை, இது அடிமைத்தனம். ராபர்ட் கிரீன் சொல்கிறார், யாரை எளிதாக பெற முடியுமோ அவர்களை யாரும் விரும்புவதில்லை. கிடைக்காதது மட்டுமே மதிப்பு பெறுகிறது. தூரமாக இரு. அவளுக்கு உன்னை தேடவை, நீ தேடாதே. நான்காவது உண்மை: குற்ற உணர்வு ஒரு ஆயுதம். அவள் அழுவாள், நீ தவறு செய்தது போல் உணர்வாய். அவள் மௌனமாக இருப்பாள், நீ பயப்படுவாய். அவள் போவதாக சொல்வாள், நீ கெஞ்சுவாய். இதுதான் மேனிபுலேஷன். இதுதான் உன்மேல் அவள் வைத்திருக்கும் ஆயுதம். இனிமேல் அவள் அழும்போது உன் மனம் கரையாதே. கேள், இது உண்மையான வலியா அல்லது என்னை கட்டுப்படுத்தும் தந்திரமா? ஐந்தாவது உண்மை: யாரும் உன்னை மாற்ற முடியாது, நீயே மாற வேண்டும். அவள் போன பிறகு நீ உடைந்தாய். நீ தனியாக உட்கார்ந்து யோசித்தாய், என்ன தவறு செய்தேன்? தவறு இல்லை, நீ தயாராக இல்லை. விதிகள் தெரியாமல் விளையாடினாய். இன்று முதல் மாறு. உன் மதிப்பை நீயே தீர்மானி. வேறொருவர் கையில் கொடுக்காதே. உன் நேரம் மதிப்பானது, உன் கவனம் மதிப்பானது, உன் அன்பு மதிப்பானது. அதை தகுதியானவர்களுக்கு மட்டும் கொடு. கடைசி உண்மை: உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதன் யார்? யாரையும் தேவைப்படாதவன். அந்த நிலையை அடை. உன்னை நீயே கட்டி எழு. உன்னை நீயே நேசி. உன் இலக்கை நோக்கி நட. அப்போது உலகம் உன்னை தேடும். அவளும் தேடுவாள். ஆனால் அப்போது உனக்கு தேவை இருக்காது. அதுதான் உண்மையான அதிகாரம்.